அத்தியாயம் 10. மலையில் ஒரு கர்ஜனை. பெருங்கல் நகல் இன்று விழித்தபோது ஊதா நிற மேகங்கள் மலையை சுமந்து கொண்டு கனமாக தெரிந்தன. காற்றில் ஒருவித எதிர்பார்ப்பு கலந்திருந்தது. பெருமலைக்கு முந்திய ஒரு விசித்திரமான நிசப்தம் அது. அரிசி ஆலையின் வேகம் கூட இன்று குறைந்திருந்தது. அதன் இயந்திர சத்தம் ஈரப்பதத்தால் அமுக்கி ஒலித்தது. பேருந்துகள் பலவீனமான ஹாரன் அடித்தன. குழந்தைகள் ஜன்னலோரம் ஒட்டி கொண்டனர். ஏதோ ஒன்று தவிர்க்க முடியாதபடி மேகங்களுக்கு பின்னால் உருவாவதை உணர்ந்த தெருநாய்கள் கூட்டங்கள் பதற்றத்துடன் அங்குமிங்கும் நடந்தன. காற்றின் சில்லிட்ட முத்தத்தில் தன் உரோமங்கள் சிலிர்க்க ராஜா அடிவானத்தை பார்த்தான். விடியற்காலையிலே அந்த மௌனமானவன் ஆலையின் ஓரத்தில் சாம்பல் நிற நிழல் போல நடந்து சென்றான். சிறிது நேரம் தன் ஆசீர்வாதத்தை பகிர்ந்துவிட்டு பின் மூடுபனிக்குள் மறைந்தான். ஸ்கைநெக்ஸ்ட் குடியிருப்பிலிருந்து இதை பார்த்த லூனா ஜன்னல் கண்ணாடியில் மலைத்துணிகள் ஒட்டுவதைக் கண்டு நடுங்கினாள். டெய்சி ஒரு துண்டுக்கில் சுருண்டு கொண்டாள். டோட்டோ நாட்காலியில் அடியில் ஒளிந்து கொண்டான். வழக்கமான காவலாளியான ராக்கியோ மலை என்பது ஒரு சாபமும் ஆசீர்வாதமும் என்று நாள் முழுவதும் முணுமுணுத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாயின் இதயத்திலும் அது செல்லப்பிராணியாகட்டும் அல்லது தெருநாயாகட்டும் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்தது: இன்று இரவு அந்த சிறுத்தை வரும். மதியம் கடந்ததும் வானம் பிளந்தது. சாலைகள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு பெருமழை கொட்டி தீர்த்தது. ஆலை தொழிலாளர்கள் ஒதுங்க ஓடினர். குழந்தைகள் மகிழ்ச்சியில் கத்தினர். கடைகள் தங்கள் கூரைகளை தாழ்த்தி கொண்டன. ஆனால் புயலுக்கு அஞ்சாமல் அந்த தெருநாய் கூட்டங்கள் ஆலையின் முக்கிய நுழைவாயிலில் ஒன்று கூடின. ராஜா இரும்பு பாதை குழுவை வழிநடத்தினான். விரைப்பான வாளுடன் இதயம் படபடக்க அவன் நின்றான். டெம்பிள் ராக் மாணிக்கம் சில பிரார்த்தனைகள் மணிகளுடன் வந்து சேர்ந்தான். மார்க்கெட் போன் குப்பன் மலையில் நனைந்திருந்தாலும் தனது தேங்காய் சிரட்டை கிரீடத்தை கவசத்தைப் போல அணிந்து இழுத்து கொண்டு வந்தான். வேகத்தின் அரசனான கேனல் டெயில் வீரு அங்கும் இங்கும் ஓடி பின்தங்கியவர்களை ஒன்று சேர்த்தான். பாப்பா கிழிந்த தார்ப்பாய்களை துண்டுகளை குட்டிகளை போர்த்தி பருவமழை பயத்தை கழுவும், கால்களை வலுப்படுத்தும், இதயங்களை ஒன்றிணைக்கும் என்று மந்திரம் போல முணுமுணுத்தது. ராஜா உத்தரவுகளை குறைத்தான். வாயிலை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். கேனல் டெயில் குழுவினர் சிறு பாலங்களை கவனிங்கள். டெம்பிள் ராக் மற்றும் மார்க்கெட் போன் குழுவினர் ஜோடியாக பிரிந்து இரு பக்கங்களையும் பாதுகாப்பார்கள். இரும்பு பாதை என்னுடன் நடுவில் இருக்கட்டும். இன்று இரவு யாரும் தனியாக விழக்கூடாது. குப்பன் வீரமாக புன்னகைத்தான். மழை நம் உருவத்தை 2 மடங்கு பெரிதாக காட்டும்டா. நம்முடைய சிறந்த வீரத்தை அந்த சிறுத்தை பார்க்கட்டும். அதற்கு மாணிக்கம், நான் வழுக்கி விழுந்தால் என்னை பிடி, கிண்டல் செய்து சிரிக்காதே என்றான். நகைச்சுவை, பிரார்த்தனை, தந்திரம், பருவமழை இப்போது ஒரு கேடயமாகவும் போர்க்களமாகவும் மாறியிருந்தது. ஸ்கைநெக்ஸ் குடியிருப்புக்குள் செல்லப்பிராணிகள் கவலை அடைந்தன. ராக்கி மலை பயிற்சிகளை நடத்தினான். பால்கனி ஓரங்களில் அணிவகுத்து நடப்பது, குட்டைகளை பார்த்து குறைப்பது என தன் குழுவை தயார்படுத்தினான். லூனாவால் ஓய்வெடுக்க முடியவில்லை. அவளது மனம் முழுவதும் ராஜாவை பற்றியும் தெருநாய்களை பற்றியுமே இருந்தது. டெய்சி கதைகளை சொல்லி பதற்றத்தை குறைக்க முயன்றாள். ஆனால் பெரும்பாலான செல்லப்பிராணிகள் ஜன்னலோரம் மூக்கை வைத்துக்கொண்டு வெளியிலிருந்து வரும் சத்தங்களை கூர்ந்து கவனித்தன. இடி முழங்குவதும் ஒவ்வொரு முறையும் டோட்டோ பயத்தில் கத்தினான். அவர்களின் துணிச்சல் நமக்கு நிழலாக அமையட்டும் என்று லூனா கிசுகிசுத்தாள். டெய்சி அவளை நெருங்கி அமர்ந்தாள். ராக்கி மரியாதையுடன் தலையசைத்தான். இரவு சூழ்ந்தது. மழை இன்னும் தீவிரமாகியது. பெருங்கல் நகரின் சாலைகள் சேற்று ஆறுகளாகவும் சாக்கடைகள் காற்றாற்றுகளாகவும் சந்துக்கள் இருண்ட புதிர்களாகவும் மாறின. இடிமுழகத்திலும் மரக்கிளைகளை ஒடிக்கும் காற்றிலும் நாய்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டன. திடீரென்ற ஒரு மின்னல் வெட்டி அந்த சிறுத்தை தெரிந்தது. மழையில் நனைந்த உடல் மின்ன ஆலை வாயிலுக்கு வெளியே கொட்டி கிடந்த நெல் மூட்டைகளின் மேல் அது நின்று கொண்டிருந்தது. பாப்பா அலறியது. காட்டுவா தெய்வமே, உன் பசியை அடக்கிக்கொள். கோயில் மணிகளே ஒரு கணம் மௌனமாகும் அளவிற்கு வீரு எச்சரிக்கை ஊளையிட்டான். மழையையும் பயத்தையும் தாண்டி நாய்கள் தங்கள் வாள்களை உயர்த்தி சிறுத்தையை சவாலுக்கு அழைத்தன.
அந்த சிறுத்தை சீறியது. அது மிகவும் பழமையான திகிலூட்டும் ஒரு சத்தம். பிறகு அது பாய்ந்தது. அங்கே குழப்பம் நிலவியது. ராஜா ஆபத்தை நோக்கி துணிச்சலாக பாய்ந்து தாக்குதலை முன்னெடுத்தான். நசுங்கிய தேங்காய் கிரீடத்துடன் குப்பன் ஒரு திருடப்பட்ட துடப்பத்தை வைத்துக்கொண்டு பக்காவாட்டில் தாக்கினான். அவன் அதை எவ்வளவு வீரமாக சுழற்றினான் என்றால் அதை பார்த்து ஒரு குட்டி நாய் சினிமா சண்டைடா என கத்தியது. டெம்பிள் ராக் மற்றும் மார்க்கெட் போர்ட் நாய்கள் பற்களை காட்டி அந்த மிருகத்தின் கால்களில் பாய்ந்தன. கேனல்டெல் நாய்கள் அந்த சிறுத்தையை குழப்பவும் திசை திருப்பவும் அதை சுற்றி வட்டமிட்டு ஓடின. மாணிக்கம் சினிமா வசனங்களை கத்தினான். முத்து பச்சன் பாணியில் திறமையாக சேற்றை வாரி வீசினான். நேரடியாக தாக்க முடியாத அளவிற்கு சிறியவனான புச்சி இடியை விட உறக்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பாப்பாவிற்கு அருகில் நின்று தொண்டை கிளிய குறைத்தான். அந்த சிறுத்தை பயங்கரமான துல்லியத்துடன் நகர்ந்தது. நாய்களை தனது கொடூரமான நகங்களால் தட்டி வீசியது. பாய்ந்து சுழன்று மௌனமான சாபங்களைப் போல உருமியது. சில நொடிகளில் 3 நாய்கள் கீழே விழுந்தன. அவை இரத்தம் சிந்தினாலும் உயிரோடு இருந்தன. ராஜா உள்ளே புகுந்து குனிந்து தந்திரமாக நகர்ந்து எதிரியின் பக்கவாட்டில் தனது தாடைகளால் கடித்தான். குட்டிகள் ஆபத்தில் இருப்பதை கண்ட குப்பன் கவனத்தை திசை திருப்ப ஒரு வேடிக்கையான ஆட்டத்தை போட்டான். சேற்றில் ஆடிக்கொண்டும் குதித்து கொண்டும் அவன் சுழன்றபோது அவனது தேங்காய் சீரட்டை ஒரு டிஸ்கோ விளக்கை போல சுழன்றது. சிறுத்தை ஒரு கணம் குழப்பத்துடன் முறைத்து பார்த்தது. மாணிக்கம் ஒரு பழைய வடையை வீசினான். அது ஒரு மரத்தில் பட்டு தெரித்து கேனல் டெயில் நாய்கள் நின்ற குட்டைக்குள் விழுந்தது. இந்த நகைச்சுவைகளுக்கு மத்தியில் ரத்தம் தரையை நனைத்தது. டெம்பிள் ராக் குழுவின் சிறந்த வீரன் காயமடைந்தான். வால் பகுதியில் பலத்த அடி வாங்கிய வீரு நொண்டினான். பாப்பா பழைய தாலாட்டு பாடல்களை முணுமுணுத்தபடி காயங்களுக்கு மருந்திட ஓடியது. ராஜாவின் காது கிழிந்தது. முத்து நிலை குலைந்தான். உச்சி வலியால் கத்தினாலும் பின்வாங்கவில்லை. இருப்பினும் ஓர் அதிசயம் போல அந்த நாய்க்கூட்டங்கள் அணிவகுத்து நின்றன. சரணடைய மறுத்து ஒவ்வொன்றையும் தற்காத்தன. ஸ்கைநெக்ஸ்ட் உள்ளே லூனா ஊளையிட்டாள். அவளது குரல் மலை மற்றும் பயத்தை தாண்டி எதிரொலித்தது. டெய்சி அவளை தொடர்ந்து சத்தமிட்டாள். டோட்டோ பயந்தாலும் அவர்களை பின்தொடர்ந்தான். ராக்கி தெருநாய் கூட்டத்திற்கு வணக்கம் செலுத்தி இன்று இரவு அவர்கள் உண்மையான போர் வீரர்கள் என்று ஒப்புக்கொண்டான். லூனாவின் உரிமையாளர் ஷ், அது வெறும் இடிதான் என்று அவளை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் லூனா அமைதியாக இருக்க மறுத்தாள். அவளது குரல் பெருங்கல்லின் ஒவ்வொரு நாய்க்குமான ஒருமித்த குரலாக ஒலித்தது. சேறு, இரத்தம், மழை, குறைப்புகள் என அந்த போர் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. சிறுத்தை பலவீனமானவர்களை குறிவைத்தது. ஆனால் நாய்கள் ஒன்றாக திரண்டு ஒருவருக்கொருவர் கேடயமாக நின்றன. மாணிக்கம் பெருங்கல் பெருங்கல் என்று ஒரு முழக்கத்தை தொடங்கினான். சேறு பறிந்திருந்தாலும் பெருமையுடன் குட்டிகளும் அதில் இணைந்தன. ஒரு பலமான அடிக்கு பிறகு ராஜா தடுமாறினான். அவனது விழா பகுதியிலிருந்து இரத்தம் கசிந்தது. தலை சுற்றியது. உச்சி மிதிப்பட போவதை கண்ட ராஜா குறுக்கே பாய்ந்து தன் உடலால் அந்த தாக்குதலை தடுத்தான். மின்னல் வெட்டியது. மலையில் நனைந்த பாப்பா துணிச்சலுக்காக பழமையான ஆலைப்பாடல்களை பாடியது. வீறு நொண்டிக்கொண்டே ராஜாவின் அருகில் வந்து, இன்று இரவு ஓடுவது கிடையாது தலைவரே என்று கிசுகிசுத்தான். சிறுத்தை சோர்வடைந்தாலும் விடாமல் அந்த வட்டத்தை தாக்கி கடைசியாக ஒரு கொடூரமான அடியை வீசியது. ஒரு பெரிய கர்ஜனையுடன் சிறுத்தை முத்துவை சேற்றில் தூக்கி வீசியது. கீழே விழுந்த குட்டியின் மேல் பாய முயன்றது. ராஜாவை பிடித்து நெல் மூட்டைகளின் மேல் பலமாக அழுத்தியது. மழை கொட்டியது. நாய்கள் அனைத்தும் பாய்ந்து கடித்தன. ஆனால் அந்த சிறுத்தை எதற்கும் அடங்காததாக தோன்றியது. அது ஒரு கோபத்தின் உருவமாக நின்றது. தன் நண்பர்கள் காயப்பட்டு களைத்து போயிருந்தாலும் கடைசி வரை விசுவாசமாக இருப்பதை கண்ட ராஜா நிலை குலைந்து அவர்களை பார்த்தான். ஒரு கணம் நம்பிக்கை தளர்ந்தது. நாய்கள் நடுங்கியபடி பின்வாங்கின. லூனாவின் ஊளை சத்தம் இப்போது பயம், அன்பு மற்றும் ஒரு தவிப்புக்கான பிரார்த்தனையாக மாறியது. திடீரென்று அந்த புயலுக்கு நடுவே ஒரு உலோக சத்தம் கேட்டது. அரிசி ஆலையின் வாயில் கதவுகள் பலமாக திறந்தன. இருட்டிலிருந்து அந்த சிப்பிப்பாறை வெளிப்பட்டான். நீண்ட
மெலிந்த ஒரு இரகசியத்தைப் போல மௌனமான உருவம். அவனது சாம்பல் நிற உரோமம் மின்னியது, தசைகள் துடித்தன, அவனது கண்கள் மலையின் தங்கம் போல எரிந்தன. யாரும் குறைக்கவில்லை, யாரும் அசையவில்லை. சிறுத்தை ஒரு கணம் நின்றது. அந்த எரியும் கண்களில் இருந்து ஏதோ ஒன்று பசியை கூட காத்திருக்க வைத்தது. அந்த மௌனமானவன் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் சேற்றையும் உடல்களையும் தாண்டி பாய்ந்து ராஜாவிற்கும் சிறுத்தைக்கும் இடையிலான கம்பீரமாகவும் வலிமையுடனும் வந்து நின்றான். ஒரு கணம் வேட்டைக்காரனும் காவலாளனும் ஒருவரை ஒருவர் வட்டமிட்டனர். மலை அவர்களை இதிகாச நாயர்களாக மாற்றியது. சிப்பிப்பாறை தாக்கியது. சத்தமில்லாமல் மிக துல்லியமாக சிறுத்தையின் நகங்கள் வீசிய அடியிலிருந்து தப்பிய அவன் தாழ்வாக பாய்ந்து அந்த மிருகத்தின் தொண்டையை குறிவைத்து தன் தாடைகளால் கவ்வி பின்வாங்கி தந்திரமாக நகர்ந்து மீண்டும் பாய்ந்தான். சிறுத்தை ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டு பதிலடி கொடுத்தது. அதன் நகங்கள் காற்றை கிழித்தன, கோரைப்பற்கள் தெரிந்தன, வாள் ஆவேசமாக ஆடியது. பெருங்கல் நகரம் இதுவரை பார்த்திராத ஒரு போர் அது. நாய்க்கூட்டங்கள் ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவை போல பார்த்து கொண்டிருந்தன. பழமையான ஆசீர்வாதங்களை முணுமுணுத்தன, பெயர்களை சொல்லி முழக்கமிட்டன. அந்த மௌனமானவின் கால்கள் வழி நடத்த தங்கள் முன்னோர்களை வேண்டிக் கொண்டன. இடி முழங்கியது. சிப்பிப்பாறை ஒரு திரவத்தைப் போல மிக லாவகமாக நகர்ந்து ஆடுவதும் தாக்குவதும் பின்வாங்குவதுமாக எப்போதும் மௌனமாகவே இருந்தது. சிறுத்தை விரக்தி அடைந்து வேகம் குறைந்து காயப்பட்டு போனது. கடைசியாக ஒரு முறை பாய்ந்த சிப்பிப்பாறை சிறுத்தையை ஆழமாக கடித்து பின்னுக்கு தள்ளியது. சிறுத்தை சுழன்று தரையில் உருண்டது. பற்களும் நகங்களும் மோதிக்கொண்ட அந்த போரில் மலையே நடுங்கியது போல இருந்தது. ஒவ்வொரு அடிக்கும் ஆலையின் விளக்குகள் விட்டு விட்டு எரிந்தன. இறுதியாக சிறுத்தை கீழே விழுந்தது. அதன் கால்கள் நடுங்கின. மூச்சுக்காற்று சீரலாக வெளிவந்தது. சிப்பிப்பாறை முன்னேறியது. அவனது கண்கள் கனிவாக இருந்தன. அதை கொல்வதை விட ஒரு எச்சரிக்கையை அவன் விடுத்தான். நாய்க்கூட்டங்கள் குரைத்தன, குதித்தன, சேற்றில் நடனமாடின. இதை வெறும் வெற்றிக்காக மட்டுமல்ல, உயிர் பிழைத்த அந்த அதிசயத்திற்காக. சிறுத்தை காயப்பட்டு அவமானப்பட்டு புயலுக்கு நடுவே காட்டுவா காட்டை நோக்கி பின்வாங்கி சென்றது. ஒரு கணம் முழு பெருங்கல் நகரமும் அச்சத்திலிருந்து விடுதலை பெற்றது. சிறுத்தை மறைந்ததும் மலையின் வேகம் குறைந்தது. சிப்பிப்பாறை கீழே விழுந்து கிடந்த நாய்களை சுற்றி வந்து காயங்களை நக்கியது, குட்டிகளை தட்டி எழுப்பியது. ஒரு நிதானமான பலத்துடன் ராஜாவிற்கு அருகில் நின்றது. ராஜா தடுமாறியபடி எழ முயன்றான். பாப்பா ஒரு மெல்லிய பாடலை பாடியது. லூனா தன் ஜன்னலோரம் நின்று கண்ணீர் வடித்தாள். ராக்கி மரியாதை நிமித்தமாக பலமாக குறைத்தான். டெய்ஸியும் டோட்டோவும் உற்சாகமாக வாலாட்டினர். காயம் அடைந்திருந்தாலும் சிதறாத அந்த நாய்க்கூட்டங்கள் ஒன்றிணைந்தன. ஆலையிலிருந்து தொழிலாளர்கள் வெளியே வந்தனர். அவர்களின் குரல்கள் நடுங்கின. முகங்களில் ஒருவித வியப்பு இருந்தது. தங்களை பாதுகாத்த அந்த நாய்களிடமிருந்து சொல்ல வார்த்தையற்று நன்றியை வெளிப்படுத்தினர். சிப்பிப்பாறை அந்த வட்டத்தை பார்த்து தலைவணங்கியது. ஒவ்வொரு முகத்தையும் உற்று பார்த்தான். பிறகு மீண்டும் ஒரு மௌனமான இரகசியமாக ஆலைக்குள் சென்று மறைந்தான். காலை நேரத்தில் பெருங்கல் நகரம் கட்டுப்போடப்பட்ட கால்களையும் சேறுபடிந்த உரோமங்களையும் பெருமிதத்துடன் களைப்படைந்த நாய்களையும் கொண்டிருந்தது. இப்போது பிரிக்க முடியாத ஒன்றாக மாறியிருந்த அந்த கூட்டங்கள் உணவையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொண்டு பழைய கிண்டல்களுடன் சந்துக்குள் நடந்தன. பாப்பாவால் காயங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு தையல் போடப்பட்ட ராஜா ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்து தலையசைத்து தன் நன்றியை தெரிவித்தான். நாம் போரிட்டோம், இரத்தம் சிந்தினோம், உயிர் பிழைத்தோம், பெருங்கல் நிமிர்ந்து நிற்கிறது. தேங்காய் சிரட்டை கிரீடத்தை புதிதாக சரி செய்த குப்பன் அடுத்த ஆண்டு செல்லப்பிராணிகள் கண்காட்சியில் சிப்பிப்பாறை போல தோற்றமளிக்கும் போட்டி நடத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தான். டெம்பிள் ராக் குட்டிகள் போர் பாடல்களை பாடின. கேனல் டெயில் மற்றும் மார்க்கெட் போன் நாய்கள் தங்கள் வீரக்கதைகளை பகிர்ந்து கொண்டன. ஒவ்வொரு கதையிலும் அவர்களின் காயங்களும் பயமும் வீரமாகவும் நகைச்சுவையாகவும் விவரிக்கப்பட்டன. கடைசியாக தெருவுக்கு வர அனுமதி பெற்ற லூனா ராஜாவின் மூக்கோடு தன் மூக்கை உரசி, துணிச்சல் என்பது இடியை விட உறக்க ஒலிக்கும் என்று கிசுகிசுத்தாள். ஆலை தொழிலாளர்கள் கூடுதல் சோறு போட்டனர்.
டீக்கடையில் பசியோடு இருந்த ஒவ்வொரு நாய்க்கும் இலவசமாக வடைகள் கிடைத்தன. ராக்கி அறிவித்தான், இன்று இரவு செல்லப்பிராணிகள் கூட தெருநாய்கள்தான். பெருங்கல் என்பது ஒரே கூட்டம்தான். அந்தி சாய்ந்தபோது வானம் தெளிவாக இருந்தது. பெருங்கலின் விதியை பற்றி ஒருவருக்கொருவர் சந்தேகம் இருக்கவில்லை. நாய், மனிதன், ஆலை, ஆன்மா எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தனர். நன்றியுடன் இருந்தனர். எச்சரிக்கையாகவும் இருந்தாலும் தலை குனியாமல் நின்றனர். யாராலும் பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடிந்த அந்த சிப்பிப்பாறை தனது இருண்ட மூலையிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். எங்கோ ஆழமான ஒரு இடத்தில் சிறுத்தையின் கர்ஜனை மங்கிப் போயிருந்தது. அது ஒரு எச்சரிக்கையாக, ஒரு நினைவாக, ஒரு பாடமாக மட்டுமே இப்போது எதிரொலித்தது. பெருங்கல் ஆடியது, பாடியது, ஊளையிட்டது. அந்த மலையும் அவர்களோடு சேர்ந்து பாடுவது போல இருந்தது.